ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஏர் கம்ப்ரஸர் சைஸிங் வந்து பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் கூலர் சைஸிங் பண்ணியிருப்போம். பார்ட் 2 வந்து பார்த்தோம்னா மாய்ஸ்சர் ரிமூவல் பார்த்துருப்போம். பார்ட் 3 இஸ் கோயிங் டு பி ட்ரையர் செலெக்ஷன். ட்ரையர் செலெக்ஷனை பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு தேவையான வந்து ஃப்ளோ ரேட்டு, அதாவது ட்ரையரோட இன்லெட் ஃப்ளோ ரேட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரையரு நாம் எனக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா டெசிகன் டைப் ட்ரையர். அண்டு நிறைய ட்ரையர் டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் என்ன சர்வீஸ் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா ஏபி மேனுஃபேக்சரிங். அதனால தான் நம்ம இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வந்து ISO 8573-1 2010 கிளாஸ் 1.2.1 செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, இப்போ வந்து இதுக்கு தேவையான டேட்டா பார்த்துடலாம். ஸோ டேட்டா வைஸ் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்டர் கூலர் டெம்பரேச்சர் வேணும். ஆஃப்டர் கூலர் டெம்பரேச்சர் வந்து நமக்கு தெரியும் 40. நெக்ஸ்ட் வந்து அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வேணும், இட்ஸ் 35. நெக்ஸ்ட் வந்து ரெக்யூர்ட் இன்லெட் ஏர் டெம்பரேச்சர் வேணும், ப்ரெஷர் வேணும் 7. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இதில் கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் நான் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம். அது என்ன கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, அதாவது இந்த ட்ரையர் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்லாம் வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பொறுத்தளவு ஸ்டாண்டர்ட் கண்டிஷனாக என்ன அப்படின்னா, இப்போ ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் ஏ ஒன்று இருக்குல்ல, இது கீழே இருக்கிறது எல்லாமே அவங்கள பொறுத்தளவு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூஸ். இதில் இன்லெட் டெம்பரேச்சராக இருக்கட்டும், இல்லை ஆம்பியன்ட் ஏர் டெம்பரேச்சராக இருக்கட்டும். ஸோ இந்த லிமிட்குள்ளே தான் அவங்க வந்து ட்ரையர் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க வந்து நமக்கு ட்ரையரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், ட்ரையரை வந்து செல் பண்ணுவாங்க நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போது ரியல் லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்லெட் டெம்பரேச்சர் வந்து அவங்க 45 டிகிரி வரைக்கும் தான் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ரியல் லைஃப்பில் நமக்கு 45க்கு இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை 40ல் இருக்குது, இல்லை 39 இருக்குது அப்படின்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணியிருக்கான ஃபேக்டர் தான் வந்து கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் கூலர் இருக்குது. இது வந்து ஆஃப்டர் கூலர் டெம்பரேச்சர் 40 டிகிரி. ஸோ 40 டிகிரியான கரெக்ஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே கே டேபிள் இருக்கும். ஸோ நாம் எடுக்கிற கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து அட்லஸ்கோப்பு F சீரியஸ் இவங்களுடைய இந்த மேனுஃபேக்சருடைய கரெக்ஷன் ஃபேக்டர். நீங்கள் எந்த ட்ரையர் எந்த மேனுஃபேக்சர்டு ட்ரையர் வாங்க போகிறீங்களோ அந்த அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அந்த கரெக்ஷன் ஃபேக்டர் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, 45க்கு வந்து பார்த்தோம்னா 0.82 இருக்குது. ஸோ இங்கே வந்து 40க்கு வந்து 0.88 இருக்குது, 0.88. தென் அட்மாஸ்பியரிக் ஏருக்கு வந்து பார்த்தோம்னா செகண்ட் டேபிள் கீழே இருக்கும். இது வந்து 35. ஸோ 0.92 டைப் பண்ணியிருக்கேன். யூ கேன் சி இயர் 35. ஸோ 0.92. தென் வந்து ரெக்யூர்ட் ஏர் ப்ரெஷர் வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா 7 பார் நான் டைப் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய ரேட்டட் கம்ப்ரஸர் ஏர் ப்ரெஷர் வந்து பார்த்தோம்னா நான் வந்து இங்கே 8 பார். ஸோ 8 பார்லேருந்து ஆஃப்டர் கூலர்லேருந்து வெளில இருந்து 7.5 பார். ஸோ ஆஃப்டர் கூலருக்கு அடுத்து அதுலேருந்து 0.5 பார் எனக்கு வந்து லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஆஃப்டர் கூலர்லேருந்து 7.5 வருது. இதுக்கடுத்து ஒரு 0.5 பார் ப்ரெஷர் லாஸ் ஆச்சுன்னா இந்த ப்ரெஷர் ட்ராப் எல்லாம் போக ஒரு 7 பார் வரும் அப்படின்னு இந்த ரெண்டு ப்ரெஷர் ட்ராப் நான் கால்குலேட் பண்ணல. ஜஸ்ட் 7 பார் நான் இப்போ எனக்கு வேணும்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஒரு 0.5 பார் இந்த வெட் ரிசீவரில் போய் வச்சுக்கோங்களேன், லாஸ் ஆகிடுது அப்படின்னா. ஸோ 0.5 மைனஸ் பண்ணால் 7 பார். பட் இந்த ஃபில்டர்ஸோட லாஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, ஸோ ப்ரீ ஃபில்டர் இருக்குது, இது வந்து 0.15, ஃபைன் ஃபில்டர் வந்து 0.25. ஸோ இதோட லாஸையும் கால்குலேட் பண்ணோம்னா எனக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய இன்லெட் வந்து பார்த்தோம்னா 6.8 பார் தான். ஓகேவா? இந்த ப்ரெஷர் தான் எனக்கு வந்து கிடைக்க போகுது. பட் இந்த நமக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 7 பாருக்கு தான் அவங்க வந்து அட்லஸ்கோப்க்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 7 பாருக்கு வந்து 1 பண்ணியிருக்காங்க. 7க்கு கீழே போச்சுன்னா 0.88. ஸோ நமக்கு 6.7 கீழே போயிடுச்சு. ஸோ நம்ம ஒஸ்ட் கேஸாக 6 பார் எடுத்துக்கலாம் இன்லெட்டாக. ஸோ அதனால் 0.88 டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் 0.8 இது பண்ணதுனால இப்போ எனக்கு இந்த வேல்யூ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்னு நான் ஃபார்முலா டைப் பண்ணிட்டேன். இந்த ஃபார்முலா தான், ஐ திங்க் இது கிடையாது, இந்த ஃபார்முலா மேலே இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா தான் கரெக்ஷடு ஃபேக்டர்னு இருக்கும். யா, திஸ் ஒன். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ரஸருக்கு வந்து ட்ரையருடைய கெப்பாசிட்டி கிடச்சிடும். ஸோ நமக்கு 5000 CFM இன்லெட் ஏர் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அதை ட்ரை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ட்ரையர் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 2000 வந்து அதிகமாக தான் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். பிகாஸ் இந்த ப்ரெஷர் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னா ட்ரையோட கெப்பாசிட்டியுமே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ட்ரையோட ரேட்டடு ப்ரெஷர் ரேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 7 பார் கொடுக்குறோம்னு வெண்டர் வந்து 7 பார் கொடுக்கணும் இன்லெட் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. நம்ம 7 பார் கொடுத்தா குட்.
இல்லை 7.5 பேர் கொடுத்தா மோர் தென் குட். 8, 9 கொடுத்தா சில பேர் வந்து 7 to 9 கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 7க்கு மேலே இருந்துச்சுன்னா ப்ரெஷரு ட்ரையர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இன்கேஸ் நம்ம கொடுக்குற இன்லெட் ப்ரெஷரே அவங்க ரேட்டட் ப்ரெஷர் வந்து 7 கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு கீழே 6.8 ஆர் 6 ஆர் 5.5 கொடுத்தோம்னா ட்ரையர் கரெக்டாக எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ப்ரெஷர் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு தான் ட்ரையரோட கெப்பாசிட்டி கூடும். ஸோ நீங்கள் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரையரோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெக்யூட் ப்ரெஷர் வந்து 7 இருக்குது. இன்கேஸ் நான் ரெக்யூட் ப்ரெஷர் 9 வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து எனக்கு 8.6 வருது. ஸோ 8.6 வருது அப்படின்னா எனக்கு வந்து கரெக்ஷன் ஃபேக்டரை மாற்றணும். ஸோ 8.6 பாருக்கு எங்கே இருக்குது? ஸோ 8.6 ப்ரெஷர் கீழே வரலாம். 8.6 இல்லை. ஸோ 9 எடுத்துக்கிறேன். ஸோ 1.06 எடுத்துக்கிறேன். பிகாஸ் இங்கே 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.06 இருக்குது. ஸோ 1.06 த கரெக்ஷன் ஃபேக்டர் 1.06. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கூடனோடனே பார்த்தீங்கன்னா ட்ரைவோட கெப்பாசிட்டி கம்மியாக பாருங்க. ஸோ இதான் கான்செப்ட் நான் சொல்ல வந்தேன். ஏன் அப்படின்னா ப்ரெஷருங்கிறது என்ன ஒரு ஸ்டாக்னண்டான ஒரு நிலை. ஸோ அது அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா கான்டாக்ட் டைம் வந்து ட்ரையருக்கு உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்படி கான்டாக்ட் இருக்கிறனால ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ அதனால தான் இந்த ப்ரெஷர் கான்செப்ட் வந்து உள்ளே கொண்டு வந்தேன். ஸோ இட்ஸ் அப் டு யூ, யுவர் டிசைட். ஓகே, இப்போது ட்ரையர் பார்த்தாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பைப்பிங் பார்த்துடலாமா?